நடிகைகளின் காதலும் கல்யாணமும் அது நடந்து முடிகிற வரை நிச்சயமில்லாதது. எந்த நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் அதில் மாற்றங்கள் நடக்கலாம். வருண் மணியன் என்ற தொழிலதிபருடன் கல்யாண நிச்சயதார்த்தம் வரை சென்று கடைசி நேரத்தில் கழற்றிக்கொண்ட த்ரிஷா இதற்கொரு சமீபத்திய உதாரணம். இந்த பட்டியலில் சமந்தாவும் இடம்பெற வாய்ப்பிருப்பதாகவே படத்துறையினர் பேச்சு அடிபடுகிறது. நாகார்ஜுனாவின் மகன் நாக சைத்தன்யாவுடன் நிச்சயதார்த்தம், விரைவில் திருமணம் என்று வெளியான செய்திகளுக்கு மாறாக சில பல சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் இப்படி ஒரு சந்தேகம் வலுத்து வருகிறது. இன்னொரு காரணம் சமந்தாவின் கடந்த கால ஆட்டோகிராஃப். அதில் அவ்வப்போது காதலர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். சமந்தாவின் முதல் காதலர் விஜய் வசந்த். வசந்தன் கோவின் வாரிசு என்பதால் ஆரம்பத்தில் இவருடன் நெருக்கமாக இருந்த சமந்தா அவரை தான் கல்யாணம் செய்து கொள்ள போகிறார் என்று சுற்றமும் நட்பும் எண்ணிய அளவில் ஒரு நாள் அவருக்கு குட் பை சொல்லிவிட்டு ஆஸ்கோவின் காவேரி படத்தின் இயக்குனர் கம் ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் உடன் ஊர் சுற்ற ஆரம்பித்தார். பின்னர் அவரையும் கழற்றிவிட்டு நடிகர் சித்தார்த்தின் காதலில் விழுந்தார். ஏற்கனவே மனைவியை விவாகரத்து செய்திருந்த சித்தார்த்தை காதலித்த சமந்தா அவரையே திருமணம் செய்து கொள்ளவும் முடிவெடுத்தார். சித்தார்த் சமந்தா இருவரும் தங்களின் குடும்ப சகிதமாக காளஹஸ்தி கோவிலுக்கு போய் தோஷம் கழித்துவிட்டு வந்தார்கள். அப்படியும் சித்தார்த்துடனான சமந்தாவின் காதல் முறிந்து போனது. அதன் பிறகு சில மாதங்கள் மட்டும் சிங்கிளாக இருந்துவிட்டு பின்னர் நாகச்சைத்தன்யாவுடன் லவ் தொடங்கினார் சமந்தா. இந்த காதலாவது சமந்தாவுக்கு வெற்றியில் முடியுமா என்று பார்த்தால் இல்லை என்ற சொல்லே தோன்றுகிறது. தனுஷுடன் வடசென்னை படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தபோது நாக சைத்தன்யாவை திருமணம் செய்ய இருப்பதை காரணம் காட்டி அதில் நடிக்க மறுத்தார் சமந்தா. அதே சமந்தா இப்போது வரிசையாக புது படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டு வருகிறார். பொன்ராம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கவிருக்கும் புதிய படத்தில் நடிக்க சமந்தா ஒப்பந்தமாகி இருக்கிறார். விஷால் கதாநாயகனாக நடிக்க அறிமுக இயக்குனர் மித்ரன் இயக்கும் இரும்பு திரைப்படத்தில் நடிக்கவும் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறார் சமந்தா. ஆரண்ய காண்டம் பட இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்தில் விஜய் சேதுபதியுடன் நடிக்கும் படத்திலும் சமந்தா தான் கதாநாயகி. நாக சைத்தன்யாவுடன் திருமணத்துக்கு சில மாதங்களே இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் இப்படி வரிசையாக படங்களை சமந்தா கமிட் பண்ணி கொண்டே வருவதை வைத்து பார்க்கும்போது சமந்தா நாக சைத்தன்யா திருமணம் திட்டமிட்டபடி நடக்குமா என்ற சந்தேகம் எழுவதை தவிர்க்க முடியவில்லை.